அதுக்கடுத்து பார்த்தோன்னா, மருதம் நிலம். மருத நிலத்துடைய தெய்வம் பார்த்திங்கன்னா இந்திரன். இந்திரனை வந்து மருதநில மக்கள் கடவுளாக வழிபட்டிருக்கிறார்கள் தெய்வமாக. மக்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஊரன், உழவர், உழத்தியர் என்று அழைப்பார்கள். ஊரன், ஊர் நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் ஊரன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஊர் அமைத்தல். இந்த மருதநில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலையே என்னவாக இருந்திருக்குதுன்னா, நகர அமைத்தல். பெரு நகரங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. விவசாய நிலங்களில் விவசாயத்தோடு சேர்ந்து ஊர் கூடி மக்கள் எல்லாம் ஒன்றாக வாழும்போது நிறைய கட்டிடங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. கோவில்கள் கட்டியிருக்கிறாங்க, ஆலயங்கள் கட்டியிருக்கிறாங்க, நகரங்களை அமைத்து நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவங்களுடைய முக்கியமான தொழிலாக எது கருதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உழவு தொழில் கருதப்பட்டுச்சு. அதனால தான் அவங்கள என்னென்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், உழவர், உழத்தியர். ஆண்களை உழவன் என்றும் பெண்களை உழத்தியர் என்றும் அழைத்தார்கள். இவங்களுடைய உணவு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால், செந்நெல் அப்படி சொன்னால் சிவப்பு கலரில் அரிசி இருக்கும், செந்நெல் சொல்லுவோம். செந்நெல், அதே மாதிரி வெண்ணெல், வெள்ளை அரிசி. நம்ம பொன்னி அரிசி வெள்ளையாக நம்ம பளபளன்னு இருக்கணும் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, வெண்ணெல். இதெல்லாம் உணவாக சாப்பிட்டார்கள். அதுக்கடுத்து விலங்கு பார்த்தோன்னா, எருமை, நீர்நாய். எருமையும் நீர்நாயும் விலங்காக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, பூ பார்த்திங்கன்னா செங்கழு நீர். அடுத்தது தாமரை. இப்போ நம்ம இந்தியாவுடைய தேசிய மலர் தாமரை. அதே போல் பார்த்திங்கன்னா, இங்கே மருதநலத்துடைய பூவும் தாமரை பூ இருந்திருக்குது, செங்கழு நீர் மலர் இருந்திருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, மரம் வந்து காஞ்சி மரம், மருத மரம் மரங்களாக குறிப்பிடப்படுகிறது. பறவை பார்த்தோன்னா நாரை, கொக்கு, நாரைலாம் சொல்கிறாங்களா, மருதம் நம்ம விவசாய நிலத்தில் அப்படியே விவசாயி ஏர் ஓட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த நாரைகள்லாம் வந்துருக்கும். அதேமாதிரி தண்ணியில் பார்த்தோன்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம் நாரைகள், கொக்கு மாதிரியே இருக்கும் அது. அதே மாதிரி நீர்க்கோழி இருக்கிறது, அன்னப்பறவை இருந்திருக்குது. இதெல்லாம் வந்து மருதநிலத்துடைய பறவைகள். அடுத்து மருதநிலத்துடைய ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பேரூர், மூதூர். பேரூர் ஆட்சி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, மூதூர் அப்படின்னு சொன்னால் மிக பழமையான ஊர் என்று பொருள். மதுரை வந்து பழம்பதி, பெரிய மூதூர் அப்படின்னு சொல்லுவோம். மூதூர்னால் மிகவும் சங்க காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஊர் மதுரை. அப்போ மூதூர் என்று அழைக்கிறோம். அப்போ மருதநிலத்தில் வந்து ஊர் எவ்வாறு அழைப்பார்கள், பேரூர் என்றும் மூதூர் என்றும் அழைப்பார்கள். இவங்க எந்த நீரை பயன்படுத்தினாங்க மருதநிலத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், மனை கிணறு. மனைனா வீடு. வீட்டு கொல்லப்புறத்தில் வீட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிணறு தோண்டினாங்க. பூமி கீழே பூமியை தோண்டி கிணறு அமைத்தார்கள். அந்த கிணற்றிலேருந்து வரக்கூடிய நீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க யார், மருதநில மக்கள். அடுத்து பொய்கை அப்படின்னா, பொய்கைனா குளங்கள்னு அர்த்தம். குளத்திலிருந்து குளிப்பதற்காக நீர் எடுத்து வந்திருக்கிறார்கள். மனை கிணத்துலேருந்து நீரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பொய்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பறை வந்து பார்த்திங்கன்னா, மணமுழா என்ற பறையும், நெல்லரிக்கிணை என்ற பறையும் பயன்படுத்தியிருக்காங்க. யாழ் பார்த்தோன்னா மருத யாழ், பண்ணு பார்த்தோன்னா மருதப்பண். தொழில் பார்த்திங்கன்னா நெல்லறிதல், களை பறித்தல். நெல் அறுப்பதும் களை பறிக்கிறதும் எங்களுடைய வேலையாக இருந்திருக்கிறது. இதே போல் தான் தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் போன்றவை ஒவ்வொன்றா குறிப்பிட்டு சொல்லிட்டு வராங்க.